வணக்கம். இது பரதி ஊடகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த மீது கை வைத்தால் அழிவு நிச்சயம், ஆளுநர் தரப்புக்கு கடும் எச்சரிக்கை. கொழும்பில் ஆயுதமுனையில் யுவதியை கடத்த முயன்ற நபரால் பரபரப்பு. வட்டிக்கு பணம் கொடுப்பவரே காலியில் சுட்டுப்படுகொலை, துப்பாக்கிதாரிகளை தேடி வலைவீச்சு. 15 வயது சிறுமி மீதான பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள தேரர். தென்னிலங்கையில் இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. நிலக்கரி இறக்குமதி ஊழல் விசாரணைக்கு மறுப்பு தெரிவித்த எதிர்த்தரப்பு. நாட்டில் கொட்டி தீர்க்கும் கனமழை, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ திரைசேரியை கொள்ளையடிக்கவில்லை, மாறாக மக்களின் மனங்களையே கொள்ளையடித்துள்ளார் என்று அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்தது. விசாரணைக்கான காலம் குறித்து அவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். மே மாதம் என்பது பிரபாகரனின் கதையை முடித்த மாதமாகும், அதனால் தான் இந்த மாதத்தை அரசு குறிவைத்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை ஒரு சிங்கம் என வர்ணித்த அவர் ஒருபோதும் குகைக்குள் ஓடியொழிய மாட்டார் என்றும், சட்டத்துக்கு மதிப்பளித்து நேரடியாக வந்து வாக்குமூலம் வழங்கி சென்றுள்ளார் என்றும் கூறினார். மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் இந்நாட்டு அரசியல் கலாச்சாரம், அவர் மீது கை வைத்தால் அழிவுதான் ஏற்படும் என்றும் அவர் இதன்போது எச்சரிக்கை விடுத்தார். இவ்விடயம் தொடர்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவித்ததாவது: தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட பொதுமக்கள் மீது மின் கட்டண சுமையை அரசு ஏற்றியுள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க போன்றவர்கள் பாதுகாக்கப்படும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் மீதே அரசு கவனம் செலுத்துகின்றது. தேசியத்துக்கு எதிராக செயற்படுவது அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் என மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியில் காதல் உறவிலிருந்து யுவதியொருவரை காரொன்றில் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்த முயன்றதாக கூறப்படும் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். காதலன் மற்றும் அவரது நண்பர் ஒருவரை நேற்றைய தினம் கைது செய்ததாக கல்கிச பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. பாதுக்கை, வட்டரைக்க மற்றும் ஹபரகட பகுதிகளைச் சேர்ந்த 30 வயதுடைய காதலன் மற்றும் 25 வயதுடைய அவரது நண்பர் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான இந்த காதலன் மத்தியகுட கிரியமமுனு பகுதியில் இருக்கும் 20 வயதுடைய யுவதியுடன் சுமார் 3 வருடங்களாக காதல் உறவில் இருந்துள்ளார். இந்த காலப்பகுதியில் இருவரும் பல சந்தர்ப்பங்களில் சந்தித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த நபர் திருமணமானவர் என்பதும் ஒரு பிள்ளையின் தந்தை என்பதும் தெரிய வந்துள்ளது. விடயத்தை அறிந்த அவரது மனைவி திருமணச் சான்றிதழ் உள்ளிட்ட பல தகவல்களை யுவதியின் உறவினர்களுக்கு அனுப்பி தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இதனையடுத்து யுவதியின் பெற்றோரும் இந்த தொடர்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி காலை 8 மணியளவில் சந்தேக நபர் மற்றொரு நபருடன் காரொன்றில் துப்பாக்கியுடன் யுவதியின் வீட்டிற்கு வந்து அவரை கடத்த முயன்றுள்ளார். யுவதியின் பெற்றோரும் உறவினர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இருவரும் காரில் தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பில் மத்தியகுட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. காலி தங்கேதர பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபரொருவர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கார் காலி தடேல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காலி தங்கேதர பகுதியில் காரொன்றில் வருகை தந்திருந்த அடையாளம் தெரியாத சந்தேக நபர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் படுகாயமடைந்த நபரொருவர் உயிரிழந்துள்ளார். காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கேதர டிக்சன் சந்தை பகுதியில் நேற்றைய தினம் காலை 7:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. 44 வயதுடைய காலி தங்கேதர பகுதியைச் சேர்ந்த நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மேற்படி நபர் வட்டிக்கு பணம் வழங்குவர் எனவும், நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த படுகொலை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகித்துள்ளனர். அதேவேளை நேற்றைய தினம் சம்பவ இடத்திற்கு காலி நீதவான் விஜயம் செய்து நீதவான் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கார் காலி தடேல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளில் காலி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.
சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்தியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மறுத்துள்ளார். அதேவேளை சட்ட நடைமுறை சிக்கல்கள் காரணமாக சந்தேக நபரான தேரருக்கு எதிராக புதிய விளக்கமறியல் உத்தரவை பிறப்பிக்க அனுராதபுரம் பிரதான நீதவான் நேற்றைய தினம் உத்தரவு மறுத்துள்ளார். அனுராதபுரம் பிரதம நீதவான் சியபத் கசிந்து விக்ரமரத்ன முன்னிலையில் குறித்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இதன்போது கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்ற இலக்கமட்டினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் கீழ் தற்போது விளக்கமறியலில் உள்ள சந்தேக நபரான தேரர் உடல்நல குறைவு காரணமாக அனுராதபுரம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர். கொழும்பு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட முறையான விளக்கமறியல் உத்தரவு அனுராதபுரம் நீதிமன்றத்திற்கு கிடைக்கவில்லை என்றும், எனவே சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாத நிலையில் புதிய விளக்கமறியல் உத்தரவை பிறப்பிக்க தனக்கு சட்ட அதிகாரமில்லை என்றும் நீதவான் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணை தொடர்பில் மேலும் பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 15 வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்தியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் அனுராதபுரம் பிரதம நீதவான் பிறப்பித்த கைது உத்தரவை தொடர்ந்து மே மாதம் 8ஆம் தேதி கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் வைத்து தேரர் கைது செய்யப்பட்டிருந்தார். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியின் திக்வெல்ல பொல்ககமுள்ள பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு அருகில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து அம்பலாந்தோட்டை திசையிலிருந்து பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் கதிர்காமம் நோக்கி பயணித்த லங்கம பேருந்துடன் மோதி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அதிவேக வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது மின்னணு தகவல் பலகைகளில் காட்சிப்படுத்தப்படும் எச்சரிக்கை வாசகங்கள் குறித்தும் அவதானம் செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறைந்த தரம் கொண்ட நிலக்கரி இறக்குமதி தொடர்பான ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் தாம் சாட்சியமளிக்கப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று அறிவித்துள்ளது. அவர் மேலும் தெரிவிக்கையில், எஸ்.எம். மெரிக்கார், அஜித் பி. பெரேரா, டி.வி. சாணக்க மற்றும் தாம் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தங்களை சாட்சியமளிக்க வருமாறு வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாக தங்களுக்கு எந்த காரணமும் இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களால் வாக்களிக்கப்படாத அல்லது மக்கள் பிரதிநிதியாக இல்லாத டில்வின் சில்வாவால் மேற்பார்வை செய்யப்படும் இந்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் நாங்கள் முன்னிலையாக மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவையான ஆவணங்கள் ஏற்கனவே ஆணைக்குழுவிடம் உள்ளதாகவும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் வளிமண்டல திணைக்களத்தினால் பலத்த மழை குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தில் நிலவும் குறைந்த அழுத்த பிராந்தியத்தின் தாக்கம் காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அதிதீவிர மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.